ரிஷப ராசிக்குண்டான ஜனவரி மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா, உங்களுடைய லக்னாதிபதினு சொல்லக்கூடிய அல்லது உங்களுடைய ராசி அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் இப்ப இருக்கக்கூடிய வீடு பார்த்துட்டீங்கன்னா 7ஆம் வீட்டுல இருக்கார். ராசி அதிபதி 7ஆம் வீட்டுக்கு வந்தாலே திருமணம் கைகூடி வரும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உண்டு. அதே போல நல்ல ஒரு பார்ட்னர் அமைவாங்க அப்படிங்கிற அமைப்பு உண்டு. வியாபாரத்துல எல்லாமே கொஞ்சம் செழிப்பா இருக்கும் அப்படிங்கிற அமைப்பையும் காட்டுது. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த 18ஆம் தேதிக்கு மேல ராசி அதிபதி மறைகிறார். 18ஆம் தேதிக்கு மேல 8ஆம் வீட்டுக்கு வராரு. பொதுவா ரிஷப ராசிக்கு 1 மற்றும் 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிரன். ஒரு பக்கம் நல்லதை கொடுத்தாலும் ஒரு பக்கம் கெடுதலை கொடுத்துருவார். காசு பணம் சொத்து வர்றப்போ குடும்பம் சார்ந்த விஷயத்துல பிரச்சனைகள் கொடுப்பார். குடும்பம் சார்ந்த நல்ல ஒரு சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில காசு பணம் சொத்து சேர்க்கையில கொஞ்சம் ஒரு பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுப்பாரு. இதுதான் இந்த ரிஷபராசி ரிஷப லக்னத்துக்கு உண்டான பொதுவான அமைப்பே. அப்போ உங்க ராசி அதிபதி 1 6 மறைவுஸ்தானத்துக்கும் வருகிறார், லக்னத்துக்கும் ராசிக்கும் வருகிறார். அப்போ இந்த காலகட்டங்கள்ல சுக்கிர பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பார்த்துட்டீங்கன்னா 7ஆம் வீட்டுல இருக்கார். அப்போ எத்தனாம் தேதி வரைக்கும் 18ஆம் தேதி வரைக்கும் 7ஆம் வீட்டுல இருக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக கொடுத்தாலும் கூட நோய் நொடிகளோ வம்பு வழக்குகளையோ கொஞ்சம் ஏற்படுத்தி கொடுத்திருப்பார். அடுத்தது பார்த்துட்டீங்கன்னா அதே சுக்கிர பகவான் பார்த்துட்டீங்கன்னா 8ஆம் வீட்டுக்கு வருகிறார். இப்ப இந்த 8ஆம் வீட்டுக்கு வரும்போது என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசி அதிபதி மறைகிறார். அப்ப ராசி அதிபதி மறையும் பொழுது குடும்பம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. ஆனா 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் 8ஆம் வீட்டில் மறையும் பொழுது கெட்டவன் கெட்டால் கிட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிறது நிச்சயமாக வேலை செய்யும். ஏதாவது பணம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க, அதே போல பணம் கொடுக்கல் வாங்கல் ஏதாவது நீங்க கொடுக்கணும், அதற்குள்ள இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம இருக்கு அப்படிங்கிறது ஏதாவது ஒரு விஷயங்கள் இருந்தாலும் அது உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் நிவர்த்தி ஆகும். திடீர் பண வரவை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். ஏன்னா 8ஆம் இடம் அப்படிங்கிறது மறைமுக பணம் அப்படின்னு சொல்லுவோம். திடீர் பண வரவு அப்படிங்கிறது எல்லாமே 8ஆம் இடம் தான். அப்ப அந்த 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் 8ல மறையும் பொழுது திடீர் பண வரவு அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனா வேலை சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு இடைஞ்சல், வேலைக்கு போயிட்டு இருக்கவங்களுக்கு ஏதாவது ஒரு மனக்கசப்புகள் அப்படிங்கிறது இந்த 18ஆம் தேதிக்கு மேல நடக்கும். அதனால பயப்பட வேண்டியது கிடையாது. சிறிது காலங்கள் தான் சுக்கிரனுடைய கோச்சார ரீதியாக வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது ஒரு கட்டத்தில் இருக்கக்கூடியதுக்கு ரொம்ப கம்மியான நாட்கள்ல தான் இருப்பார். அதனால பயப்பட வேண்டியது இல்லை. 18ஆம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா விபரீத ராஜயோகம் நிச்சயமாக வேலை செய்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல உங்களுக்கு கடனோ நோயோ வம்பு வழக்குகளோ ஏதாவது இருந்தாலும் கூட அந்த கடன் அடைவதற்குண்டான வாய்ப்புகள், அதே போல நோய்க்கு நல்ல 8ஆம் இடங்கிறது நல்ல மருந்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடம். 6ங்கிறது நோய் வரக்கூடிய ஒரு இடமாக இருந்தாலும் 8ஆம் இடம் அப்படிங்கிறது நோய் நிவர்த்தி அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அப்போ உங்களுக்கு 8ஆம் இடத்துக்கு அந்த ராசி அதிபதி வரும்பொழுது ரொம்ப நாளா ஏதாவது நோயில பாதிக்கப்பட்டிருக்கீங்க, ஏதாவது ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் அதற்கு நல்ல மருத்துவர் அப்படிங்கிறது நிச்சயமாக இந்த 16ஆம் தேதிக்கு மேல கிடைக்கும் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை. அடுத்து 2 மற்றும் 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு அவரு 8ஆம் வீட்டுல தான் இருக்காரு. 2 கூடியவர் 8ஆம் வீட்டுக்கு வரும்போது பணம் சார்ந்து ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும். அதே போல 8ங்கிறது நான் முதலே சொல்லி அந்த மாதிரி மறைமுக பணமா இருக்கிறதுனால ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்டது, லாட்டரி சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு விஷயங்கள் உங்களுக்கு லாபம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. உங்களுடைய லாபஸ்தானம் நல்லா இருந்தால் நீங்க எதிர்பார்க்காத லாபத்தை அதிகமாக பெறுவதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. அடுத்தது அவரே உங்களுக்கு 5ஆம் அதிபதி ஆகி 8ஆம் வீட்டுல மறையும் பொழுது கொஞ்சம் குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு கெட்ட பேர் நடப்பதோ அல்லது குழந்தைகள்னால ஏதாவது ஒரு தலைக்குறிவு ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. அல்லது அவர்களுக்கு ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகள் செய்வதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை. அதனால கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் குழந்தை சார்ந்த விஷயத்துல. அடுத்து அவரே 5ஆம் அதிபதி உங்களுக்கு குடும்ப ஒற்றுமையை சொல்றதுனால குடும்ப ஒற்றுமையில கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஏதாவது ஒரு வம்பு வழக்குகள், ஏன்னா 2ஆம் அதிபதி 8ல மறையிறார். 2 தான் குடும்பஸ்தானம். அப்ப அவரும் மறையிறார். அதே போல 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதனும் இந்த இடத்துக்கு வரும் பொழுது குடும்ப ஒற்றுமையில குடும்பம் சார்ந்த விஷயத்துல பேச்சுல கொஞ்சம் கவனமா இருந்து செயல்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுதான் முழுமையான உண்மை. அடுத்து 4ஆம் அதிபதியில கூடிய சூரியன் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு 8ஆம் வீட்டுல இருக்கார் 14ஆம் தேதி வரைக்கும். 4 8ஆம் வீட்டுக்கு வந்தால் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துல கவனமாக இருக்க வேண்டும். தாய்க்கும் உங்களுக்கும் ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகள் வருவதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. அதனால 4, 8 தொடர்பு ஏற்படும் பொழுதே கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும். வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு பழுதுகள் ஏற்படுவது, அதற்கு ஏதாவது ஒரு விரைய செலவுகள் செய்வதற்குண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே நிச்சயமாக ஏற்படும். அடுத்தவர் உங்களுக்கு 14ஆம் தேதிக்கு மேல பார்த்தீங்கன்னா ஒரு ராசி 9ஆம் வீட்டுக்கு போவார். அப்ப 14ஆம் தேதி வரைக்கும் தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குமே தவிர 4ஆம் அதிபதி 9ஆம் வீட்டுக்கு வந்து விட்டால் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். சிறந்த மருந்துகள் அமைறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்புகள் ஏற்படும். அதே போல வீடு சம்பந்தப்பட்ட ஏதாவது வாங்கலாம் நினைச்சீங்கன்னா இந்த 14ஆம் தேதிக்கு மேல வீடு சார்ந்த பிரச்சனைகளுக்கு எல்லாமே ஒரு நல்ல தீர்வு அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். அடுத்து உங்களுடைய ஜாதகத்துல 7 மற்றும் 12ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுக்கு 7ஆம் வீட்டிலேயே இருக்கார். 7 கூடியவர் 7ஆம் வீட்டில் இருந்தால் திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடி வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு.
அதே போல வியாபாரம் செழிப்பாக இருப்பதற்குண்டான அமைப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். ஆனா 12ஆம் அதிபதியும் ஆகிறதுனால ஒரு பக்கம் வியாபாரம் நடந்தாலும் இன்னொரு பக்கம் விரயங்களும் நடக்கும் அப்படிங்கிற அமைப்பையும் நிச்சயமாக உண்டு. இப்ப இந்த செவ்வாய் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா இந்த மாதம் முழுவதும் இதே இடத்துலதான் இருக்க போறார். அதனால திருமணம் சார்ந்த விஷயத்துக்கு இந்த செவ்வாய் சிறப்பாக செயல்படுத்துவார். பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அல்லது புதுசா ஏதாவது பார்ட்னர் அமைச்சுக்கலான் இருந்தீங்கனாலும் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அடுத்து சனி பகவான் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீட்டிலே இருக்கார். 10ஆம் அதிபதி 10ஆம் வீட்டில் இருந்தா தொழில் வளர்ச்சி தான் அல்லது தொழில ஒரு மாற்றத்தை கொடுத்து மிகப்பெரிய வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை. 11 ராகு லாபத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ராகு என்றும் உங்களுக்கு துணை இருப்பார் அப்படிங்கிறதுலயும் மாற்றமே இல்லை. இந்த மாதம் பார்த்துட்டீங்கன்னா ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். 15ஆம் தேதி அல்லது 17ஆம் தேதி வரைக்கும் அதற்கு மேல ஒரு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. விபரீத ராஜயோகங்களை எல்லாமே 15ஆம் தேதிக்கு மேலதான் சிறப்பாக செயல்படுவதற்குண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். பண வரவு குடும்பம் சார்ந்த விஷயம் அப்படிங்கிறது 15ஆம் தேதிக்கு மேலதான் ஓரளவுக்கு நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறதையும் நாம தெரிஞ்சுக்கலாம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம திருவிகளே சரணம்.